பரிசுத்தத்துக்கு சோத்திரம் உண்டாவாங்க. எல்லாரும் மூங்கி நின்று ஆராதனைக்காக ஜெபிக்க போது துவக்க ஜெபமாக பிரின்சியாக்கா பண்ணுவாங்க. முடிஞ்ச பின்பாக பாடல்களையும் புதிய ஆராதனைகளையும் அம்மா நான் கேட்க பண்ணுவாங்க. அதிகமான இசைக்கு அன்பு தகுப்பையும் என் பாய்ந்த மாநிலம் அழைப்பு கொடுத்துக்காம வந்து செலுத்துக்கிறோங்கப்பா. ஏசப்பா, இந்த வருடத்திலும் 4 நாட்கள் முடித்து நாம் இன்றைக்கு ஞாயிறு ஆராதனைக்கு எங்களுக்கு கூட்டி கொண்டு வந்து சேர்த்துக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஏசப்பா, ஏசப்பா, இன்றைக்கு நடக்க இந்த ஆராதனை உங்களுக்கு நடக்க ஒப்பு கொடுக்குறேன். தொடக்க முதல் முடிவு வரை கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க தகுப்பனே. பாடல்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, புதிய ஆய்வுகளை நீங்க ஆசீர்வதிங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்புங்க தகுப்பனே. நீ பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு நிறைய வரங்களை கொடுக்க போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோமப்பா. ஏசப்பா, காணிக்க வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. விசேஷத்த வேத பாடம் பகுதியை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா, செய்தி வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இன்றைக்கு நீங்க எங்களுக்கு என்ன மண்ணா அது நீங்க எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஏசப்பா, அதை நாங்கள் ஒரு நாள் விட்டு விடாதபடி அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எங்க கூட இருங்க ஏசப்பா. தொடக்க முதல் முடிவு வரை எனக்கு இருந்து வழி நடத்துங்க. எந்த ஒரு தடைகளும் இல்லாம எனக்கு இந்த ஆராதனை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து தர போற கிருபைக்காம நாங்கள் நன்றி செலுத்திடுவோம் ஏசப்பா. ஏசப்பா, வாசிக்கிற மகிழ்மன் கருத்தை நீங்க கொடுங்க, அவளை ஆசீர்வதிங்க. எந்த ஒரு தடைகளும் இல்லாம நீங்க எங்களுக்கு இந்த ஆராதனை நடத்தி தர போற கிருபைக்காம நான் செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன் பிதாவே. இந்த நாளிலும் நம் தேவனை நம் போற்றும் விதமாகவும் ஆராதிக்கும் விதமும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த நேரத்திலும் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்ற பாடலை நாம் பாடி நம் கரங்களை தட்டி இயேசுவை ஆர்ப்பரித்து பாட போறோம். கரங்களை தட்டி பாருங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடனின் கண்களை திறந்தவர், செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல்
நல்லவரே பாடுங்கள் யாவரும் நீக்குவார் நல்லவரே துன்பத்தில் அளிப்பவர் நல்லவர் நல்லவரே பாடுங்கள் யாவரும் நீக்குவார் அவர் நல்லவரே அவர் திருவை இதுவரை என்னை நடத்தினார் தேவைகள் யாவும் சந்தித்தார் இதுவரை என்னை நடத்தினார் தேவைகள் யாவும் சந்தித்தார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் திருமை உள்ளது அவர் திருமை உள்ளது அவரின் அவரின் இரண்டாவது பாடலாக துதிப்போம் அல்லேலூயா பாடி என்ற பாடலும் துதிகளுடன் தேவனை பாடி மகிழ்வோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவனே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவனே மகிமை தேவன் நம்மை மக்களே செய்தார் தம்மை என்று அதற்காக தந்தார் தேவன் நம்மை மக்களே செய்தார் தம்மை என்று அதற்காக தந்தார் அற்புதங்கள் செய்யும் அடிக்கடி கொடுத்திடுவார் அற்புதங்கள் செய்யும் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை கூப்பிடும் வேலைகளிலே தப்புவிக்க ஆதிரமாய் வந்தார் கூப்பிடும் வேலைகளிலே தப்புவிக்க ஆதிரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே சர்வதனை விடுத்திடுவே போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி
அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ மகிமை பாதம் கல்லில் என்றும் விடாமல் கரங்களை தாங்கிடுவாக்குத பாதம் கல்லில் என்றும் விடாமல் கரங்களை தாங்கிடுவாக்குத ஒருபோதும் வாதை காலத்தை பழுதாமல் காத்திடுமா ஒருபோதும் வாதை கூடாரத்தை பழுதாமல் காத்திடுமா துதிப்போம் அல்லேலூயா பாடு பாடிப்போம் மகிமை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி பாடிப்போம் மகிமை போற்றி அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவனந்த நாடைக்காலமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே தேவனந்த நாடைக்காலமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே சர்வவல்ல தெய்வம் தாமரமாய் விடுவித்து காத்திடுவார் சர்வவல்ல தெய்வம் தாமரமாய் விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமை போற்றி மகிமை தேவ மகிமை மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ மகிமை மூன்றாவது பாடலாக எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை பற்றி பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜெபம் கேட்டார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களே ஜெபம் கேட்டார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் பக்தர்களின் ஜெபம் கேட்டே மணிமணி தேவிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பணிமணி நிறுத்தினார் வல்லமே பாதுகளை அவர் ஆசீர்வதித்தார் தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவமானிட்ட பாலிவிடம் சப்பனிட்ட தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவமானிட்ட பாலிவிடம் சப்பனிட்டு பாலிவிட்டா
வானங்களை திறந்தே வல்லமையுப்பார் அக்கினியால் பரிதந்தார் வானங்களை திறந்தே அக்கினியால் ஹல்லேலூயா. இன்னொரு இசை பாடும், எல்லாரும் எழுந்து பாடும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆமென் அவரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. நம் தேவனே பெரியவர். ஹல்லேலூயா. அவருக்கு நிகர் யார் உண்டு? நம் தேவாதி தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கையில் கர்த்தர் நம்மை அருமையாக வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்மை உறங்காமல் தூங்காமல் நம்மளை பாதுகாத்து அவருடைய செட்டையின் கீழ் மறைத்து வைத்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனை முழு மனதோடு துதிக்க வந்திருக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கணமும் அவர் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கணமும் அழித்திருக்கும். தேவனுடைய நாமம் உயர்த்தும் பொழுது எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோம், அவரை துதிப்போம். சொல்லுங்க, இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி, நீ செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் முழுவதுமே அவர்கள் பரிசுத்த நாமத்துக்கு நன்றி சொல்லு. ஏனென்றால் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மறவாதே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். அப்படியே ஆராதித்துக் கொண்டே இருப்போம். தேவனை அப்படியே ஆராதித்துக் கொண்டே இருப்போம். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கணமும் அழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் அழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே பெரியது. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெரியது. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. 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 ஆமென் சொல்லுங்க. யாவே யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. சிங்கத்தின் கீதம் ஈசோலை நாடுவேன். உங்க நாமம் உயர்த்தும் போது சேருங்கள் அருகினாவே. சிங்க
ஆமெனப்பா. சிங்கத்தின் கெதியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்களுடைய நாமம் உயர்த்தும் போது சேதங்களை அனுபவிக்கிறேன். ஆமென். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க அவரை உயர்த்துவோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். தேவனே உம்மை போற்றுகிறோம். எல்லாம் நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்று மணிக்கு போகும் ஆமென். இந்த நாமம் உயர்த்தும். ஆமென். சொல்லுங்க கண்ணு போகும் பெருங்காற்று மணிக்கு போகும் ஆமென். இயேசுவே இயேசுவே உம் நாமமே அப்பா நாம உயரணும். உம்மையே நாம பெருகணும் அப்பா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் ஆமென் அப்பா. பாடுவோம். Thank you for your wonderful presence, Lord Jesus. Amen. அவரை உயர்த்து. தேவ நாமம் மகிமைப்படணும். பாடுங்க. பாடுவோம். அல்லேலூயா. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அதிகாரம் கிடைப்பதில்லை. சிறைச்சாலை நம்மை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நமக்கு நிரந்தரம் இல்லை. அவருடைய நாமத்தை கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை உயர்த்தும். இயேசுவே உம் நாமமே. அவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்தி கொண்டே இருங்க. இயேசுவே ஆமென். அல்லேலூயா. உங்க நாமம் சொல்லுங்க. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. பாடுவோம். கரங்களை தட்டி பாடுங்க. உங்க நாமம் உயரணும். ஆமென். இன்னும் சத்தம் பத்தல. சொல்லுங்க. உங்க நாமம் உயர்த்தணும். உங்க நாமம் ஆமென். நன்றி தகப்பே. உம்மை துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. செங்கடலை இரண்டாக பிளந்தவரே உங்க நாமம் உயர்த்தணும். உங்க நாமம் உயரணும். எங்க மேன்மை அடையணும். பாடுவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை. சத்தம் அவரை உயர்த்துங்க. சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம். எத்தனையோ பிரச்சனைத்தின் மத்தியிலிருந்து வந்திருக்கீங்க. கடன் பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. கர்த்தர் சமாதானம் தருகிறவர், விடுதலை தருகிற தேவனிடத்துல கேளுங்க. இந்த நாமம் உயர்த்தும் போது இயேசு என்கிற நாமம் அது மேலான நாமம், எல்லாவற்றிலும் சிறந்த நாமம். அது அவரிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. இயேசுவே ஆமென் அப்பா. அல்லேலூயா.
நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் தாவீது ராஜா பாடினது போல உங்க நாமம் ஆமென் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஆமென் ஹalleluya சிங்கத்தின் கேவிலும் தீசூழ நடுவிலும் புகழாகும் உயர்த்தும் போது நான் கீழே தள்ளப்பட்டிருக்கலாம் உயரத்தில் கீழே தள்ளப்பட்டிருக்கலாம் உங்க நாமம் உயர்த்தும் போது எங்களை ராஜாவாக வைத்திருக்கிறீர்கள் உங்க நாமமே சொல்லுங்க இயேசுவே உங்க நாமம் அப்பா உங்க நாமம் எங்களை வழிநடத்தி இருக்கிறது உங்க நாமம் எங்களை உயர்த்தி இருக்கிறது இயேசுவே ஆமென் செக்கிராமை இதோ வல்லமை தேவ வல்லமை ஆமென் அக்கினி போட வந்திருக்கிறார் கேளுங்க பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே ஆமென் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் ஆமென் அப்பா உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது எல்லாமே ஆதியும் நீங்குது என் தேவன் நாம பெரியது என் தேவன் பெரியவன் அவர் உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர் ஆமென் ஆமென் துதிப்போம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் உங்க நாமம் ஆமென் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் ஹalleluya 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 ஆமென் தேவனே நம்மை நடத்தி வந்த பாதை பெரிதா இருக்கிறது அவருடைய சமூகம் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறது அவரை உயர்த்துங்க தேவன் பெரியவர் ஆமென் உன்னை நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவனாக கர்த்தர் அவரே அவரை உயர்த்துங்க இன்னொரு சொல்லுங்க ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya ஹalleluya தேவபிள்ளையே பாருங்க தேவனுடைய வல்லமை நம்ம நிரப்பி கொண்டிருக்கிறது இதோ பரலோகம் திறந்திருக்கிற இந்த நேரத்துல தேவ வல்லமை தேவ அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது நம் மீது தேவ கரம் பட்டு கொண்டிருக்கிறது இதோ அக்கினி போட வந்தேன் அது இப்பொழுது பத்தி எறும்பு விரும்புகிறேன் என்ற வார்த்தை தேவனிடத்துல கேளுங்க அப்பா உம்மை ஆராதிக்கிற வல்லமை உம்மை தொழுது கொள்ளுகிற வல்லமை அன்றைக்கு தாவீது ராஜா எப்படி உம்மை உயர்த்தினாலும் பாட்டினாலும் நடனத்தினாலும் எல்லாவித கீதங்களினாலும் உம்மை உயர்த்தினது போல இன்றைக்கு நாங்க உம்மை உயர்த்தணும் இன்றைக்கு நாங்க உம்மை உயர்த்தணும் அப்பா எப்பா நீர் எங்களை இறங்குவீராக மனம் இருந்துங்க எங்கள் தேவைகளை சந்திங்க தகப்பனேன்னு கேளுங்க ஹalleluya கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே ஆதரிக்க வந்திருக்கிறார் ஹalleluya நம் தேவன் பெரியவர் நம் தேவன் சிறந்தவர் அவர் நீலி புஷ்பமாய் இருக்கிறவர் அவர் அழகானவர் அவர் அருமையானவர் இனிமையான தேவன் அவரை உயர்த்தணும் நம்ம எந்த ஒரு சேட
உங்களை அணுகாம பார்த்து வந்திருக்கிறார்ல, அவருக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மை போஷித்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். உண்ண உணவு உடுக்க உடை தந்த எடுத்து கொடுத்த தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தகப்பனே, பிரச்சனை எத்தனையோ சண்டைகள், எல்லா விதத்திலும் கர்த்தர் நீர் சமாதானத்தை தருகிற தேவன். நீர் எங்கள் மீது இருப்பீராக. எங்கள் மீது எங்கள் உள்ளத்துல வாங்கப்பா, எங்கள் உள்ளத்துல வாங்க. எங்கள் உண்மை முழுவதுமாக ஆட்கொள்ளுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே, உங்களுடைய பரிசுத்தத்தை தாங்க. உண்மை போல எங்களை உருவாக்கி இருக்கிறீரப்பா, உங்களுடைய பரிசுத்தத்தை தாங்கப்பா. கேளுங்க அப்பா, உங்க பரிசுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவே சத்தம் பத்தல, ஒரு உயர்த்துங்க. அவருடைய அந்த இடத்துல ஏறெடுக்கப்படணும், நம்ம சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை ஆமென் சொல்லுங்க. சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியால் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூழலிருப்பார், என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்ககேபியோ சூழலிருப்பார், அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூழ்ந்திருப்போம், அவர் என்னை காத்திடுவார். நம்மை காக்கிறவராக காத்திடுவார். அவரே அவரே அவன் தேவ இஸ்ரவேலை காக்கிறவன், உலகங்களை தூண்டுகிறவன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை ஆராதிங்க, அவனை கரங்களை தட்டி பாருங்க. Thank you, Jesus. எங்களை காக்கின்றவரே, அவனை துதிக்கிறோம். ராஜ்யம் எனக்குள்ளே, ராஜ்யம் எனக்குள்ளே
சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்யாது. தேவராஜ்யம் ஆமென். நமக்குள்ளே அவன் ஆட்கொண்டிருக்கிறான். நம்மை ஆட்கொள்ளுகிற தேவன் பெரியவர். அவரை உயர்த்துங்க. அற்புதம் எனக்காக என்னை அதிசயமாய் இந்த ஆண்டு எங்களை நடத்துகிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு பண்ணினவர். அவர் உண்மையுள்ள தேவன். அவருடைய சமூகம் நமக்கு உள்ளதாக இருக்கு. அவரை உயர்த்துங்க. உண்மை உயர்த்துகிறோம். உங்கள் காக்கிறேனே உண்மை துதிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்புங்க. அன்னைக்கு பேதுருவை பயன்படுத்தினது போல, பவுலை பயன்படுத்தினது போல இன்றைய பயன்படுத்தலாம். இப்பொழுது வாலிபங்கள் எழுதி பிரகாசிங்க, கிருபை செய்து. ஆமென். உங்களுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன் என்ற வார்த்தை நீ வார்த்தையா இருக்கிறேன். உங்கள் வசனத்துக்கு நடுங்குகிறோம் அப்பா. உங்களுடைய வசனத்துக்கு நடுங்குகிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிறோம் அப்பா. ஆமென். அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை சொல்லுங்க. என்னை காக்கிற தேவன், என்னை காண்கின்ற தேவன், தேவாதி தேவன் நம் இயேசுதாஸ். ஆமென். என்னை காப்பவர் அவரே. சிங்ககவியோ சிங்ககவியோ ஆமென். ஆமென். சிங்ககவியோ சிங்ககவியோ சோலையருப்போ அவரை காத்திடுவார். ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க 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 நாமம் வாழ்க. ஐயா ஆமென். வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. உன்னதத்தில் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க. உன்னதத்தில் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். தேவனுக்குள்ள ஒரு சமாதானம். சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க ஐயா வாழ்க 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 வாழ்க. உங்களுடைய ராஜ்யம் வருக. உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஆமென். சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். ஆமென். சந்தோஷம் எங்கே போகுதே. அல்லேலூயா. இயேசு என்னை ஆமென் நம்மை ரட்சித்திருக்கிறார். சந்தோஷம் எங்கே போகுதே. சந்தோஷம். ஆமென். சந்தோஷத்தோட அவரை ஆராதிக்க. ஒரு சோம்பல் இருக்கக்கூடாது, ஒரு சாட்னஸ் இருக்கக்கூடாது. அவர் இடத்துல ஹாப்பியா அவரை ஆராதிக்க வேண்டும். மகிழ்வுடன் கர்த்தரை தோற்றுப்போம். ஆமென். சந்தோஷம் எங்கே போகுதே. சந்தோஷம் 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 எங்கே போகுதே. உச்சம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை போகுதே. That is part in the blood of the Lamb. There is part in the bread. Amen. பரிசுத்த ரத்தம் தேவரத்தம். ஆமென். There is part. பாடு பாடு. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதி முடித்தால் அவன் திரும்பி வருவான். தேவனை உயர்த்த இப்பொழுது இப்பொழுது உயர்த்த
பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தர் செய்த அபிஷேகத்தினால நம்ம நிரப்ப போகிறார். ஆமென். வல்லமை உண்டே உண்டே இயேசுவே இயேசுவே கர்த்தர் வல்லமை உண்டே. ஆமென். தேவ வல்லமை, தேவ வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிற வல்லமை இப்பொழுது நிரப்புவதாக, பாத்திரம் நிரம்பி வழிவதாக. இப்பொழுது எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, தேவ ஒளியா இருக்கிறார். நாம எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தை காத்துக் கொள்கிறதுனால அல்லவா. வாலிபரே எழும்பி பிரகாசி. இப்பொழுது தேவனோட பயன்படுத்த விரும்புகிறார். இப்பொழுது ஒப்புக்கொடுவனே உண்டே உண்டே. ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால இப்பொழுதே ஒரு அக்கினி தேவன் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Jesus in the name of Lord Jesus. Hallelujah. Hallelujah. Heal in the name of Lord Jesus. இப்பொழுது பெற்றுக்கொள்ளும் விடுதலை வல்லமை உண்டே உண்டே. ஆமென். தேவ வல்லமை பேசுங்க. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம மீது இருக்கிறவர் பெரியவர். உண்டே பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, தேவாக்கினியின் வல்லமை. ஆமென். ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் உன்னதத்தின் ஆவியின் அக்கினியின் வல்லமை. ஓ பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, தேவாக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். தேவ கரம் நம் மீது இருக்கிறதுக்காக தேவனை கரங்களை தட்டி அவரை உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் மீது இருக்கிறவர் பெரியவர். அவர் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக நம்முடன் இருக்கிற தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் வல்லவர், அவர் நல்லவர், நமக்கு போதுமான தேவன், அன்பை தருகின்ற தேவன். அவரை போல அன்பை யாரும் இந்த உலகத்துல தர முடியாது. அதனால அவரிடத்துல கேளுங்க. எதா இருந்தாலும், எந்த கஷ்டத்துல இருக்கீங்களா, சந்தோஷமா இருந்தா கூட அதை நீங்க அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிருக்கார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். கர்த்தர் நமக்கு கேடகம் பலகமா இருக்கிற தேவன் அவர். அவரே உயர்த்தும். ஹல்லேலூயா. மீதமுள்ள பகுதியில கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீர் மகிமைப்படும். தொடர்ந்து நீர் பரிசுத்தப்படும். உங்களுடைய வார்த்தை கொண்டு வருகிற நாசனை மறைத்து நீர் வெளிப்படும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் விசேஷித்த வேத பாடம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று யோவேல் 2ஆம் அதிகாரம் 21 32 முடிய, யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 32 முடிய அருமையான சகோதரி சாப்பிட்டாளர்கள் வாசிப்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21 32 முடிய. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை, ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக யாருக்குமே பிறந்த நாள் திரும்ப காண்கிறதுனா சபைக்கு சரி, எல்லாரும் கண்களை மூடி கரங்களை நீக்கி நம்மளுடைய வாயில தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அவருக்காக ஜெபிக்க போகிறேன். அடியேன் ஜெபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பாமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, நேற்று இன்றும் மாறாதவரே அப்பா, இந்த நாளிலே தகப்பனே, இந்த 2025 ஆண்டுல ஏசப்பா சபையாக ஏசப்பா சபை கூடி தகப்பனே இப்போ ஒரு மனதோடு அப்பா அப்பாவுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஏசப்பா ஏசப்பா நல்ல ஒரு தகப்பனை தந்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா இந்த உலகத்திலே பிறக்க வைத்தது நோக்கம் உங்களுக்கு மட்டும்தான் தகப்பனே தெரியும். அப்பா நாள் வரையில அந்த நோக்கத்திலே நடத்தி வருகிறீரே, அந்த பாதையிலே நடத்தி வருகிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா இனிமேலும் தகப்பனே அதே பாதையில நடத்துங்க ஏசப்பா. எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் ஏசப்பா, பலவீனங்களின் மத்தியிலும் தேவனீர் கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் தகப்பனே உடைய கரம் கூட இருக்க போறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா மனபாரங்களை எல்லாம் நீக்கி போடுங்க தகப்பனே. இந்த ஆண்டு ஒரு நல்ல மகிமை உள்ள ஆண்டா இருக்க ஏசப்பா மகனுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா ஏசப்பா அதே போல ஏசப்பா இந்த நாட்களிலே ஏசப்பா மற்ற பிள்ளைகள் காண்கிற பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அவர்களோடு உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஏசப்பா அவர்களுக்கு தேவையான ரட்சிப்பை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆண்டிலே அவர்களும் நன்மை பெற்றுக்கொள்ள தேவரீர் நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இப்பொழுது எல்லாரும் எழுந்து நின்று சபையின் தேவைக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபிக்க போகிறோம். இந்த விண்ணப்பத்திற்காக சாக்ரால் அருமையான சகோதரி சாக்ரால் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். சப்பாம நன்றில் இருந்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த நாளிலும் நாங்கள் சபையாய் ஒன்று கூட்டி சேர்த்த தேவதானுக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையாயிருக்கிறது ஏசப்பா. அதற்காக நமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளிலும் ஏசப்பா எங்களை ஜீவனை கொடுத்து எங்களை ஏசப்பா உயிரோடு வைத்திருக்கிறீரே, உம்மை துதிக்க வைத்திருக்கிறீரே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. இந்த வேலையிலும் ஏசப்பா உங்களுடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்க போற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபையாய் கூடி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கே ஒரு மனம் உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீரே ஏசப்பா. ஒரு மனமாய் உடைய பாதப்படியில எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஏசப்பா நீர் பதில் கொடுக்க போற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீர் ஏசப்பா. நாங்கள் கேட்பதற்கு முன்னமாகவே நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீர் ஏசப்பா. எங்களுடைய சபையின் தேவைகளை பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ட்ரம் பேட் தேவைப்படுகிறது ஏசப்பா. ஏசப்பா ஒரு விசாலமான இடம் தேவைப்படுகிறது ஏசப்பா. உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை நீர் கட்டளையிட போற தயவுக்காமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா அநேக ஆத்துமாக்களை நீர் கட்டளையிட போற தயவுக்காமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த 2025 ஏசப்பா எங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை நீர் செய்ய போற தயவுக்காமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்களை நீர் அதிசயங்களை காண பண்ண போற தயவுக்காமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா.
அதிசயங்களினாலும் அற்புதத்தினாலும் நிரப்ப போற தேவக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையின்படியாக உன்னுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல போற தேவக்காய் நன்றி ஏசப்பா. எங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து விட்டதற்காய் நன்றி ஏசப்பா. எங்களுடைய தேவைகளை நீர் அற்புதமாய் சந்தித்து விட்ட தேவக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, அநேக தேவைகள் உண்டு, பண தேவைகள் ஏசப்பா, பொருட்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க போற தேவக்காய் நன்றி ஏசப்பா. கோடான கோடி நன்றி ஏசப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படியாக ஏசப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய தேவைகளை நீ சந்தித்து விட்ட தேவக்காய் நன்றி, கோடான கோடி நன்றி ஏசப்பா. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுது கூட ஏசப்பா தேசத்திற்காக பாதப்படியில வருகிறோம் ஏசப்பா. தேசத்துல அநேக பிரச்சனைகள், அநேக சமாதானம் இல்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில ஏசப்பா எங்களை சமாதானத்தோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த உலகத்திலே சமாதானத்தை கட்டளையிடுங்க, இந்த தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. இந்த தேசத்துல இருக்கிற காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அருவருப்புகளை நீக்கி போட போற தேவக்காமுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உடைய நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கெங்க உடைய நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஏசப்பா, அவர்களை கொண்டு ஒரு பெரிய அற்புதங்களை நீ செய்ய போற தேவக்காமுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ தேசத்துக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர் ஏசப்பா. ஏசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. எங்களை வெறுமையாக்கி உடைய பாதப்படியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லாத காரியங்கள் ஏசப்பா, நாங்கள் மண் என்று ஏசப்பா எங்களை நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. உடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு தேசத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிட போற தேவக்காமுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா காரியங்களும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஏசப்பா நீர் எழும்ப செய்ய போற தேவக்காமுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளைகளை எழும்ப செய்ய போற தேவக்காமுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிக்க போற தேவக்காமுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, எல்லாவற்றும் கருத்துல தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென் ஆமென். இப்பொழுது காணிக்கை பகுதி எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி காணிக்கை கருத்திற்கு செலுத்துவோம். அடியன் பாட போகிறேன், தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூத சேனை நாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமாகி மைவிட்டு மானிடராய் வந்தவரே. வானதூத சேனை நாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமாகி மைவிட்டு மானிடராய் வந்தவரே. வானினும் பூவினும் என்னாம் செய்தீரே, வாழ்க்கை என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானினும் பூவினும் என்னாம் செய்தீரே, வாழ்க்கை என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே.
ஜனங்களின் ரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றி என்று வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் நடந்தாலும் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் நடந்தாலும் தாழ்மைக்குள் கரங்களில் வாங்கி என்னை நீர் சுமந்து காற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாழ்மைக்குள் கரங்களில் வாங்கி என்னை நீர் சுமந்து காற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் எல்லாரும் சொல்லுமா? நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் செய்திக்காகவும் இமான நான் சொல்லிட்டேன். இந்த வருஷத்தின் முதலாம் மனதனை பேசப்ப பரந்தோர கிருபை தந்திர அதுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா இதோ இந்த நாளிலும் இசப்பா காணிக்கை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கருத்துல எடுத்துக்கிறோம் இசப்பா. சபையார் அனைவரும் என் கருத்துல இசப்பா எடுத்துக்கிறோம் இசப்பா. இசப்பா எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலும் இசப்பா வேதனைகள் மத்தியிலும் இசப்பா எனக்காக இசப்பா இந்த காணிக்கை இசப்பா அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் இசப்பா. அவர்களோட தேவை எதுவாக இருந்தாலும் இசப்பா நீங்கள் செஞ்சு இசப்பா அவருடைய கஷ்டங்களை போட்டு இசப்பா நீங்கள் முதலில் நீங்கள் காரணம் இசப்பா வழிநடத்திகளும் இசப்பா. உங்களுடைய கிருபை இசப்பா அவங்களை சூழ்ந்து கொள்ள கிருபை தான் வழிநடத்திகளும் இசப்பா. அது மட்டும் இல்லாமல் இசப்பா இசப்பா ஒரு மெசேஜ் கொடுக்க போற கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. இசப்பா நீங்க இசப்பா மறைத்து இசப்பா நீங்க வெளிப்பட போறதுக்காக நினைக்காக பண்ணி இசப்பா. இசப்பா நீங்கள் இந்த வார்த்தைகளை இசப்பா நாங்கள் பிரயோஜனப்படுத்திக்கொள்ள இசப்பா கிருபைக்காக வழிநடத்திக்கொள்ள இசப்பா. இசப்பா ஒவ்வொரு அதிகாரிகள் வசனங்களையும் இசப்பா நாங்கள் தியானித்து இசப்பா அதன்படி நடக்க இசப்பா நாங்கள் கிருபைக்காக வழிநடத்திக்கொள்ளுங்க. மீதியான வேலைகள் அனைத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் நல்ல பிதாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தினுடைய முதல் பரிசுத்த சபை கூடுதலிலே மன உற்சாகமாக கலந்து கொண்ட யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினர் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. இது சபையின் அறிவிப்பு வேலை. நமக்கு ஏசப்பாட கிருபையில இந்த புது வருட ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதுக்காக ஏசப்பாவுக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம். நம்முடைய ஏசப்பாட கிருபையில கேலண்டர்கள் கர்த்தர் அச்சிடவும்
நல்ல வாக்குத்தத்தங்களை அச்சிடவும் கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய தேவையெல்லாம் அற்புதமாக சந்தித்து வழி நடத்தினார். அதுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த வேளையில யாருக்காகிலும் கேலண்டரோ அல்லது வாக்குத்தத்த அட்டைகளை யாருக்காகிலும் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஆராதனை முடிந்த உடனே இதை நீங்க வாங்கி கொடுக்கலாம். நீங்க யாருக்குனாலும் கொடுக்கலாம். விசுவாசத்தோடு இந்த வசனங்களை விதைங்க. பெரிய அறுவடையை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இன்றைக்கு இது வாலிபர் ஞாயிறாக, அதாவது வாலிபர்கள் ஆராதனையாக இது நடத்தப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாலிப பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக உங்க ஜெபத்துல நீங்க தாங்கி கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக எடுத்து பயன்படுத்தணும். அவங்க கிட்ட இருக்க பிரத்யேகமான தேவனுடைய காரியங்கள் வெளிப்படும்படியாக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபத்துல நம்ம தாங்குவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக வாலிப பிள்ளைகளே. ஆமென். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு என்று கொடுத்திருக்க அவருடைய விசேஷித்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 88 புதிய ஏற்பாடு. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இதுதான் இயேசுவா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. அந்த எடுத்த பகுதி நமக்கு கொஞ்சம் கடினமா தோணலாம். ஆனா அதுல இருக்கிற இயேசுவாவுடைய வார்த்தையை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இந்த நாட்கள்ல நம்ம கவனிக்கும் போது அநேக வாலிபருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. அந்த மரித்து போன வாலிபன் எப்படி இருக்கிறானோ அதே போலதான் இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பிள்ளைகள் கூட தங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா செத்த நிலையில தான் அவர்கள் வாழ்க்கை இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதாகமத்துல நீங்க பார்க்கும்போது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இந்த தூக்கம், இந்த மரண நித்திரை என்பது எதை அடையாளமாக வேதம் சொல்லுகிறதுனா, ஒரு ஆவிக்குரிய ஒரு மயக்க நிலை, ஒரு ஆவிக்குரிய மந்த நிலை சுட்டி காட்டுகிறது. ஆவிக்குரிய செயல்படாத தன்மையை இது சுட்டி காட்டுகிறது. ஆவிக்குரிய மலட்டு தன்மையை இது சுட்டி காட்டுகிறது. ஆவிக்குரிய எந்த விதமான செயல்பாடுகள் இல்லாத ஒரு மரித்து போன நிலையில் இருக்கிற காரியத்தை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இது வாலிபர்கள் மாத்திரம் அல்ல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது எல்லா சபையின் பிள்ளைகளுக்கும் உரியதாகவும் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த புது வருஷத்துல கர்த்தர் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வருஷத்தினுடைய முதல் ஆராதனை நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், என்னுடைய வாழ்க்கையில இந்த வாலிபனை போல நான் எந்தெந்த காரியத்துல மரித்து போய் இருக்கிறேன், எந்தெந்த காரியத்துல நான் அந்த கன நித்திரையின் ஆவிக்கு இடம் கொடுத்து இருக்கிறேன் என்பதை நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா வருஷ துவக்கத்திலேயே நாம இதை கவனித்து நம்ம வழிகளை சீர்படுத்தினா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப இங்க வாலிபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிபனே நீ எழுந்திரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அழைப்பை கொடுப்பதை நாம பார்க்கிறோம். உங்களை குறித்து தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். வேதாகமத்துல நமக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது கர்த்தர் அவரோட வாழ்க்கையில பிரத்யேகமாக நிறைய காரியங்களை செய்ததை உங்களால கவனிக்க முடியும். அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வாலிபர்களாகிய நாம, சபையின் பிள்ளைகளாய் இருக்கிற விசுவாசிகளாய் இருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கை இயேசுவோட கரத்துல கொடுப்போமே ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் நம்மையும் வல்லமையுள்ள பாத்திரங்களாக, அபிஷேகம் உள்ள பாத்திரங்களாக, தேசத்தை அசைக்கிற பாத்திரங்களாக நம்மையும் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏன் வாலிபர்களை எழும்ப சொல்லுகிறார்? ஏன் கர்த்தர் நம்ம எழும்ப சொல்லுகிறார்? அதற்கு என்ன காரணம்? எழுந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் யாத்திராகமத்துல புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 33:11 வாசிக்கும். பக்கம் 114 பழைய ஏற்பாடு.
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல ஆமென். கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஆமென். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். ஆமென். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென். இங்க யோசுவா என்கிற வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த யோசுவா என்கிற வாலிபன் என்ன செய்தான் என்றால் அதே வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவன் பணிவிடைக்காரனாய் இருந்தான். என் அற்புத தேவ பிள்ளைகளே, எல்லாரும் இந்த பகுதியில எடுக்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவான், அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகா இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை, அதுவும் நம்ம கை கொள்ளணும். ஆனா இந்த யோசுவா கிட்ட நம்ம இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த யோசுவா என்கிற வாலிபன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் பணிவிடை செய்கிறவனாக இருக்கிறான். அப்ப முதலாவதாக வாலிபர்கள் எழுந்து என்ன செய்யணும், சபையின் பிள்ளைகளாகிய நாம எழுந்து இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப என்னையா பணிவிடை செய்யணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவதாக பணிவிடை செய்ய வேண்டிய காரியம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 342 பழைய ஏற்பாடு, 342 பழைய ஏற்பாடு, 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. தரிசனம் இருந்ததில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இங்க சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த சாமுவேல் என்ன பண்ணி கொண்டிருந்தானா, கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்ப முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் துவக்கத்தில இருந்து கர்த்தர் நம்மோடு கூட ஒரு பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த நாளில நாம செய்ய வேண்டிய சபையோராக, வாலிபர்களாக நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, நம்ம பணிவிடை செய்யணும். என்ன பணிவிடை செய்யணும்? கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். உங்க வாழ்க்கையில முதல் காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தோடு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. சாமுவேல் என்கிற அந்த அருமையான அந்த மகனை கர்த்தர் எப்படி தம்முடைய பணிவிடை செய்யும்படியாக, தம்முடைய ஆலயத்திலே பணிவிடை செய்யும்படியாக, கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தானோ, அந்த ஒப்பு கொடுத்த அந்த சாமுவேலை தான் கர்த்தர் வேதாகமத்திலே வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக எழும்ப பண்ணினார். இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருக்காக பணிவிடை செய்ய ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்தினுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் போது, கர்த்தருடைய ஊழியம் சம்பந்தமான காரியங்களை நம்ம பார்க்கும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். இன்னைக்கு நாம பணிவிடை செய்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒருவேளை கடந்த வருஷம் நாம எதுவுமே கர்த்தருக்காக செய்யாம இருந்தாலும், இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, முதலாவதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு வாலிபர்களாக நீங்க கர்த்தருக்கு அந்த ஊழியத்தை செய்யும்படியாக, கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படியாக, இந்த சாமுவேலை போல, இந்த அந்த யோசுவாவை போல, இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பணிவிடை செய்வதற்கு உங்களை உற்சாகமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய காரியத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தரை துதிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தரை ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. வேதத்தை வாசிக்க ஒப்பு கொடுங்க. அதை தியானம் பண்ண ஒப்பு கொடுங்க. அந்த வார்த்தைகளை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது உங்களோட மட்டும் இருக்க கூடாது. அந்த வார்த்தை என்ன பண்ணணும், அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, அதுக்குள்ள ஆவி இருக்கு. அந்த வார்த்தை அநேகரோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஏற்ற வேலையில சொல்லப்பட்ட வார்த்தை என்ன பண்ணிருக்கான், ஒட்டத்தில் வைக்கப்பட்ட. ஆமா, அப்படி இருக்கு. தூர தேசத்துல வரக்கூடிய நற்செய்தி, ஆமா, விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு ஒப்பா இருக்கு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க வாயிலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை குளிரப்பாங்க. அநேகர் வாழ்க்கையில இன்னைக்கு புயல் வீசிக்கொண்டு இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகளோட வாழ்க்கையில கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு இந்த உலக காரியத்துல சிக்கி தவித்துக் கொண்டு, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த மத்தியிலே கர்த்தர் உங்களை இந்த பணிவிடை செய்கிறவர்களாக ஒப்பு கொடுக்கும் போது, உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவதா என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருக்கு பணிவிடை செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. உங்களால ஆன ஒரு சுவிசேஷத்தை அறிவிங்க. உங்களால முடிஞ்ச ஒரு கைப்பிரதிகளை கொடுங்க. நீங்க இந்த வயசுல வளையல, நான் எப்பதான் வளையுங்க, இன்னும் போட்டோம். இது வயசானதுக்கு அப்புறம் செய்யற காரியம் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றே விடுதலை நாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
ஏசப்பாவும் நம்ம காலம் தாமதி ஆசீர்வதித்தார்னா சந்தோஷமா இருக்குமா நமக்கு? சொல்லுங்க. அவர் மட்டும் உடனே ஆசீர்வதிக்கணும், நாம மட்டும் பொறுமையா வேலை செய்யணும் இல்ல? எப்படி இருக்கு? அப்படி இருக்க கூடாதுல்ல. அதனால இந்த வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்னால இயன்ற மட்டும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லுவேன். என்னால இயன்ற மட்டும் கர்த்தருடைய வார்த்தை மற்றவங்களோடு பேசுவேன். ஏசப்பா என் வாயிலிருந்து பேசுங்க, நான் பேச என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் உமக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறேன், எனக்காக நீங்க அடிகளை எடுத்து வைங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பீங்க. சாமுவேலை போல ஓடிக்கிட்டே இருங்க, செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அவன் ஆலயத்துல போனா எப்போதும் கூட அந்த ஏலி கூடவே இருந்து என்னென்ன கர்த்தருக்கு பணிவிடை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நாள்ல கர்த்தர் அவனோடு பேசினான். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவனை எப்படி ஒரு நாளில் அவனை தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் எங்கும் விளங்க பண்ணினாரோ அதே போல நீங்களும் கர்த்தருடைய பிள்ளை என்பதை இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை கொண்டு விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுங்க. அப்ப முதலாவதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதே யாத்திராகமம் 33:11 வாசிங்க, பக்கம் 114. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவன் இரண்டாவதாக அவன் பணிவிடை செய்தான். யாருக்கு செஞ்சான்? முதலாவது கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். இரண்டாவதாக கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு அவன் பணிவிடை செய்கிறவனாய் இருந்தான். நீங்க நல்லா கவனித்து பாருங்க, பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் வைத்த பிள்ளைகள் பின்னாட்கள ஒரு வல்லமையான ஊழியக்காரனா எழுப்பினாங்க. மோசேயோடு அவன் பிரயாணம் பண்ணான். அவன் போன மலைக்கு இவனும் ஏறி போனான். அவர் வர வரைக்கும் அவன் காத்திருந்தான். நல்லா யோசித்து பாருங்க. அந்த யோசுவாவை தான் மோசேக்கு அடுத்து கர்த்தர் தலைவனாக ஏற்படுத்தினார். எத்தனை அன்புள்ள ஒரு தெய்வம் பாருங்க. எலியாவுக்கு அடுத்து யாரை ஏற்படுத்தினாரு? எலிசாவை ஏற்படுத்தினார். எலிசா யாரு? எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தவன், அவருடைய வேலைக்காரன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எங்க போனாலும் விட மாட்டான். நான் பெத்தேலுக்கு போறேன்னா கூட விட மாட்டான். நான் உங்க கூட தான் வருவேன். நான் இங்க போக சொல்லியிருக்காரா கர்த்தர்? இல்ல நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யார் ஒருவர் கர்த்தரால் அழைக்கப்பட்ட உண்மையான ஒரு ஊழியக்காரனோடு ஒரு ஐக்கியம் வைத்துக் கொண்டு அவர் செல்லுகிற ஊழியத்தின் பாதையில தன்னால் இயன்ற மட்டும் கூட சேர்ந்து பயணிக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அவங்களோடு கூட சேர்ந்து ஊழியத்துக்கு கடந்து செல்லுகிறீங்களோ, அவளோடு கூட சேர்ந்து ஜபங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். இந்த வருஷத்துல அதை ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த யோசுவாவை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினது போல, எலிசாவை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினது போல, தீமோத்தேயுவை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவா. ஏன் எங்கேயோ போவானா? ஏசப்பாவை எடுத்துக்கொள்ளுங்க. 12 சீசனுக்கு கூடவே போனாங்க. யார் கூட போனாங்க? தேவனோடு போனாங்க. தேவன் அன்னைக்கு ஊழியம் செய்யும்படியே வந்தார். அவர் வந்தார். அவர் தேவன் தான். ஆனா அவர் என்ன பண்ணார்? ஊழியம் கொல்லும்படி வராம அவர் என்ன பண்ணாரு? ஊழியம் செய்யும்படி வந்தாரு. அதனால அந்த 12 பேர் பின்னாட்கள் என்னவா மாறாங்க? பயங்கரமான அப்போஸ்தலர்களா மாறினாங்க. அப்போஸ்தலர்கள் பேரை கேட்ட கதி கலங்குற அளவுக்கு கர்த்தர் காரியங்களை மாற்றினார். கர்த்தர் அவங்களோடு கூட வந்து கிரியை செய்தார். அப்ப இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து, உத்தமம் உண்மையான ஊழியக்காரனோடு சேர்ந்து ஊழியங்கள்ல பங்கெடுங்க, ஜபங்கள்ல பங்கெடுங்க. ஊழியக்காரன் செல்லுகிற அந்த ஊழியத்தின் காரியங்களை உங்களால் என்ற ஒரு சப்போர்ட் உங்களோடு சேர்ந்து பயணிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. நாங்க எத்தனையோ நாட்கள் இரவு பகல் பார்க்காம நாங்க அருமையான பிரதர் எல்லாம் எங்க கூட இருந்த அநேக வாலிபர்கள் உண்டு. கர்த்தருடைய ஊழியத்துக்காரர்களோட சேர்ந்து நாங்க எத்தனையோ தூரம்லாம் போயிருக்கோம். ராத்திரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்திருக்கோம். ஆனா அன்னைக்கு அது பார்க்கும்போது சாதாரணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க. எங்களையும் கர்த்தர் ஊழியத்தை தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு பரிசுத்தவானோட ஐக்கியம் வைத்தா உங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். நீங்க ஒரு விசுவாசியோட ஐக்கியம் வைத்தா உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். நீங்க ஒரு கீழ்ப்படுகிறவனோட ஐக்கியம் வைத்துக் கொண்டா உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் பெருகும். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் முதலாவது கர்த்தருக்கு பணிவிடை செய்யுங்க. இரண்டாவதாக ஊழியக்காரனோடு சேர்ந்து பணிவிடை செய்யுங்க. மூன்றாவதாக வேத வசனம் சொல்லுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களை வாசிங்க. பக்கம் 55
அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருக்கு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவனுக்கு எங்கே இருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது, இவன் தச்சன் அல்லவா? யாரை பத்தி சொல்றாங்க? ஏசப்பாவை பத்தி. நல்லா கவனிங்க. ஏசப்பாவை பத்தி என்ன சொல்றாங்க? இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏசப்பா அங்க என்ன பண்ணிருக்காரு? ஊழியத்துக்கு அவர் கடந்து வர்றதுக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தன் குடும்பத்தோடு கூட சேர்ந்து தச்சு வேலையை செஞ்சு தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறா இருந்தார். அததான் அங்க சொல்றாங்க. அவங்க ஊரார் என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பாக்கலையே. என்ன சொல்றாங்க? இவ்வளவு இதுவா வல்லமை வெளிப்படுது, வரங்கள் வெளிப்படுது, இப்படிப்பட்ட அற்புதமான கிரியைகள் நம்ம கேள்விப்படுறோமே, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இல்லையே. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? குடும்பத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. தன் சகோதரர்களோட, தன் தாயோட, தன் தகப்பனோடு கூட இருந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பணிவிடைகளை செய்து கொண்டு இருந்தா. தன்னால் இயன்ற மட்டும் குடும்பத்துக்கு எப்படி உதவ முடியுமோ, எப்படி தாங்க முடியுமோ அது செய்து கொண்டு இருந்தா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக நாம செய்ய வேண்டிய பணிவிடை என்ன? நம்முடைய குடும்பத்துக்காக வேலை செய்யணும். நம்ம குடும்பத்துக்கு கவனம் செலுத்துகிறோமா? நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்யறோமா? குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைக்கு நம்மளால் இயன்ற ஒரு உதவி செய்து அந்த கடன் அடைக்க முயற்சி பண்ணுகிறோமா? குடும்பத்துல வருமான குறைவு இருந்தா என்னால என்னென்ன பண்ண முடியும் அதை செய்யலாமே. யோசித்து பாருங்க. ஏசப்பா ஊழியத்துக்கு வர தான் குடும்பத்தை தான் அவர் சுமந்தாரு. ஏன் இந்த பரத்துக்கு விட்டு போகிறதுக்கு முன்பாதாக்க கூட தன்னுடைய அன்பு சீசனாகிய யோவானை பார்த்து என்ன சொன்னாரு? சீசனை பார்த்து அவர் சொன்னார், மகனே அவர் போகும்போது கூட அவருடைய பொறுப்பை அவர் மறக்கல. அப்ப இன்னைக்கு நாம பொறுப்பை மறந்து இருக்கலாமா? உதாரித்தனமா இருக்கலாமா? அப்பா அம்மா சம்பாதிக்கிற, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நாம தாண்டோண்டித்தனமா செலவழிக்கலாமா? வீண் செலவு செய்யலாமா? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம எடுக்க வேண்டிய தீர்மானம், என் குடும்பத்துக்காக நான் பணிவிடை செய்வேன். அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு பணிவிடை செய்வேன். என் குடும்பத்தின் தேவைகளை நான் சந்திக்க என்னால ஆன எல்லா முயற்சிகளை நான் எடுப்பேன். என் குடும்பத்தினுடைய எல்லா வேலைகளையும் நானும் பகிர்ந்து கொள்ளுவேன். அதை நாம கவனிக்கணும். கர்த்தருடைய வீட்டின் வேலை மட்டும் இல்ல, உங்க வீட்டு வேலையை நீங்க என்ன பண்ணணும்? பகிர்ந்து செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். இதை நாம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு யோசுவாவை எப்படி கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அப்ப முதலாவதாக நம்ம எழுந்து செய்ய வேண்டிய காரியம் பணிவிடை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பணிவிடை, ஊழியக்காரனுக்கு பணிவிடை, குடும்பத்துக்கு பணிவிடை. ஏன் நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் நமக்கு மட்டுமா இதை சொன்னாரு நீங்க நினைக்கிறீங்க? வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களின் யாருக்காகிலும் எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்காக பணிவிடை செய்யும்படியான ஆவிகளாக அவர்கள் இருக்காங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாருமே பணிவிடை செய்யதான் ஆண்டவர் வச்சிருக்கார். நீங்களும் நானும் யார்? கர்த்தருடைய தூதர்கள். அன்னைக்கு இங்கே மாம்சத்துல இருக்க வரைக்கும் தேவனுடைய பிள்ளையா இருக்கு. அங்க போனோம்னா நம்மள யாரு சொல்லுவாங்க? கர்த்தருடைய தூதன். ஆமா, அதே மாதிரிதான் நம்மளையும் மாத்த போகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இன்னைக்கு கர்த்தருக்காக நம்ம பணிவிடை செய்யணும். ஊழியத்துக்காரனுக்காக சேர்ந்து பணிவிடை செய்யணும். மூன்றாவதாக குடும்பத்துக்காக பணிவிடை செய்யணும். இரண்டாவது காரியம், வாலிபர்களாகிய நாம எழுந்திருந்து இந்த வருஷத்துல செய்ய வேண்டிய காரியம், தானியேலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 1:8 பக்கம் 1028. தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக வாலிபர்கள் எழுந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம தீர்மானம் பண்ணுகிறவர்களாக இந்த வருஷத்திலே துவக்கத்திலே கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, என்னங்கய்யா தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம்
லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 20 வரைக்கும் வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரனின் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். போதும், தன் தகப்பனிடத்திலே வந்தான். இந்த காரியம் ஆவிக்குரிய ரீதியில நீங்க பார்க்கும்போது அது எதை குறிக்கிறதுனா, இந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறான். இந்த குமாரன் யாருக்கு, இளைய குமாரன் யாருக்கு அடையாளமா இருக்கான்? நம்மை போன்ற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்கிறான். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாம தீர்மானம் எடுக்கணும். இந்த குமாரனை போல என்ன தீர்மானம் எடுக்கணும்? எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. இதை இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம இந்த உலகை எவ்வளவுதான் வஞ்சித்தாலும், இந்த உலகை எவ்வளவுதான் நம்ம மயக்கினாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம ஒரு நாள் கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. வேதத்துல நீங்க பாருங்க, நகோமிங்கிற ஒரு சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தேசத்துல ஒரு பஞ்சம் வந்த மாத்திரத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய தேசத்தை விட்டு, கர்த்தரை விட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மோவாப் என்கிற ஒரு தேசத்துக்கு போனாங்க. அதனால அவனோட வாழ்க்கையில என்ன நடந்தது? நிறைவுள்ளவளாக போன அந்த நகோமி தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து அவ கசப்பான அனுபவத்தோடு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு அது வைராக்கியமாக நம்ம இருக்கணும். எந்த சூழ்நிலையில கர்த்தரை விட்டு போக மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு போக மாட்டேன், கர்த்தருடைய சத்தத்தை விட்டு நான் போக மாட்டேன், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த காரியத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாக நாம ஒரு தீர்மானம் எடுத்து நிற்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் யோசிக்க போனதுனாலதான் இந்த கெட்ட குமாரோட வாழ்க்கை சீரழிந்ததை நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு தீர்மானம் பண்ணான். என்ன? தகப்பன் வீட்டை விட்டு இனிமே நான் போகக்கூடாது. அல்லேலூயா. எங்க அப்பா வீட்டுல இருக்க வேலைக்காரனுக்கே திருப்தியான சாப்பாடு இருக்கு. எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன். எனக்கு இருந்த கனம் என்ன, எனக்கு இருந்த மேன்மை என்ன, எனக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எத்தனை யோசித்து பாருங்க. இப்ப இன்னைக்கு ஏசப்பா கூட இருக்கிறதா உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம். நீங்க ஏசப்பா விட்டு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா, எப்படி இந்த லோத்துக்கு அந்த சோதம் குமரா பட்டணம் எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சது? ஏதேன போல இருந்தது, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது, எகிப்த போல இருந்தது அப்படின்னு நான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, அதுதான் உலகத்திலேயே தலைநகரமாக, அழிவுக்கு உச்ச நகரமா இருந்தது. அல்லேலூயா. அசுத்தத்துக்கு உச்ச நகரம் அதுதான். இவன் பார்வைக்கு ஏதனா தெரியுது, ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது என்ன தெரியுது? அருவருப்பான தேசம், அசுத்தம் நிறைந்த ஒரு தேசம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தரை விட்டு போகிற வாழ்க்கை இந்த கெட்ட குமாரனுக்கு எப்படி இருந்தது? இந்த இவனை போலதான் இருந்தது, லோத்த போலதான் இருந்தது. அவ கண் கண்டதெல்லாம் கோலம், அதே போனா எப்படி ஒன்னாலும் இருக்கலாம் நினைச்சான். கடைசியில என்னாச்சு? மொத்தத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாம வெறுமையான ஆளாக. அன்பு தேவத்துல ஒரு நாளை கர்த்தரை விட்டு போகக்கூடாது, சிந்தையில இருந்து போகக்கூடாது, நினைவுல இருந்து. நம்ம வெளியே நடிக்கலாம், கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறார். நம்ம ஆலயத்துக்குள்ளே சில பேர் இருப்பாங்க, சபைக்குள்ள இருப்பாங்க, நம்ம கூடவே குடும்பத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது நமக்கே தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சவுல் இருக்கிறது எங்கதான் இருந்தான்? தேவனுடைய தேசத்தெல்லாம் இருந்தான், ராஜாவாதான் இருந்தான், ஆலயத்துக்கெல்லாம் போவான், எல்லாமே செய்வான். ஆனா வசனம் சொல்லுது, அவனை விட்டு கர்த்தருடைய ஆவி போயிருச்சு. நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. எப்படி இருக்கு நம்ம கவனி. நம்ம கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே சரியான ஆட்கள் என்று நாம் நினைக்க கூடாது. அதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்போ முதலாவதாக தீர்மானம் பண்ணணும், தேவனுடைய காரியத்தை விட்டு, தேவனை விட்டு நாம போக மாட்டேங்கிற ஒரு தீர்மானம். இரண்டாவதாக அதே தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கணும். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டு கொடுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு. நல்ல கவனிங்க. இது பாபிலோன் தேசத்துல இருக்கிறான், நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனையில இருக்கிறான். அவனுக்கு முன்பதாக பலவிதமான உணவுகள் வைக்கப்பட்டு இருக்கிறது, அதுல எல்லாமே இருக்கு. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. இந்த பாபிலோன் உலகத்துக்கு அடையாளமா இருக்கு. இந்த பாபிலோன் உனக்கு இருக்கக்கூடிய எல்லா அசுத்தத்துக்கு அது அடையாளமா இருக்கு. இந்த பாபிலோன் இது செல்போனுக்கு அடையாளமா இருக்கு.
இந்த பாபிலோன் இன்னைக்கு இருக்கக்கூடிய கெட்ட நண்பர்களுக்கு, கெட்ட ஐக்கியத்துக்கு அது அடையாளமா இருக்கு. அப்ப இன்னைக்கு என்னுடைய ஐக்கியம் யாரோட இருக்கிறது? நான் என்ன ஆகாரத்தை புசிக்கிறேன், அதோடு சேர்ந்து புசிக்கிறவனா இருக்கிறேன், நான் உலகத்தோடு நடக்கிறவனா இருக்கிறேனா, அல்லது இதெல்லாம் எனக்கு உரியது அல்ல என்று சொல்லி விலக்கி என்னை காத்துக் கொள்ளுகிறவனா இருக்கிறேனா? அப்ப தானியேல் பண்ண தீர்மானம் என்ன? இந்த உலகத்தால கரைபடாதபடிக்கு, பாபிலோனின் ஆவியினால கரைபடாதபடிக்கு, இந்த விக்கிரக ஆவியினால தன்னை கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொண்டான். அசுத்த காரியத்துக்கு தன்னை விலக்கி காத்துக் கொண்டான். அருவருப்புகளுக்கு தன்னை விலக்கி காத்துக் கொண்டான். குடிக்கு விலக்கி காத்துக் கொண்டான். அசுத்தத்துக்கு விலக்கி காத்துக் கொண்டான். இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். நல்லா யோசிக்கலாம். நீங்க அந்த தானியேல் நினைச்சிருந்தா நன்றா ஓஹோன்னு வாழ்ந்துருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினா பாருங்க. இந்த பாபிலோன் என்பது என்ன? என் அன்பு தேவப்பிள்ளை, கடைசியா நம்ம பார்த்த ஏற்கனவே ஒரு செய்தியில பாபிலோன் என்பது என்ன? கர்த்தருக்கு விரோதமான ஒரு தேசம். இந்த தேசத்துல நம்ம எப்படி இருக்கோம்? தேவாலயத்துல இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா உலகம் என்கிற அந்த பாபிலோனுக்குள்ள நீங்க போகும்போது, உங்க காலேஜ் என்கிற பாபிலோனுக்குள்ள நீங்க போகும்போது, உங்க வேலை ஸ்தலம் என்கிற பாபிலோனுக்குள்ள நீங்க போகும்போது, உங்க பள்ளி என்கிற அந்த பாபிலோனுக்குள்ள நீங்க போகும்போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்களோடு பேசுகிற மக்கள் என்ன பேசுறாங்க? அவங்களோட வாட உங்ககிட்ட வீசுதான். அந்த உலகத்தாருடைய பேச்சு உங்களுக்கு வீசுதான். உங்ககிட்ட இருக்கிறது தான் அவங்கள பற்றணுமே தவிர அவங்க கிட்ட இருக்கிற காரியம் நம்ம கிட்ட பற்றக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க பரிசுத்தம் தான் அவங்களை தொடணும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த வல்லமை தான் அவங்களை தொடணும். மாறாக உலகத்தின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. ஆனா இந்த தானியேலோ புஜாத்தியமா நின்றான் என்று வேதம் சொல்லுவது. உலகத்தால் தன்னை கரைபடாதபடிக்கு, இந்த அசுத்த உணவுகள்னால தன்னை கரைபடாதபடிக்கு காத்து கொண்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாம செய்ய போகும் இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் சபையாக நாம எடுக்க வேண்டிய தீர்மானம், எந்த சூழ்நிலையில நான் வேலை செய்யற ஸ்தலமோ, கல்லூரியோ, படிப்போ, எந்த இடமாக இருந்தாலும் நான் கர்த்தருக்கு இந்த தானியேலை போல உண்மையாக உத்தமமாக என்னுடைய எடுத்த தீர்மானத்திலே நான் நிலைத்து நிற்பேன். இடத்துக்கேற்றார் போல மாறிக்கொள்ளுகிற அந்த பச்சோந்தியை போல நான் மாற மாட்டேன் என்று நம்ம வைராக்கியம் பாராட்டும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு எடுக்க செய்யணும்னு நினைச்சா எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா யாரும் அவனை பார்க்கல. யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவன் என்ன பார்த்தான்? கர்த்தர் பார்த்தான். ஏசப்பா என்ன பார்க்கிறார்? நான் சிறையிருப்புக்கு போனா கூட அங்க நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கிறாரு. தானியேல் அதெல்லாம் பார்த்தான். நான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்தாலும் என் தேவன் நான் அந்த இடத்துல எப்படி இருக்கிறேன், சாட்சி என்ன? கொஞ்சம் இவனை உலகத்து காரியத்துல விட்டு பார்த்தா இவன் எப்படிதான் இருக்கான், எனக்காக வைராக்கியமா இருக்கானா, இல்ல அங்க போய் பண்ணி சேத்துல உழந்து போல உழன்றானா? யோசித்து பாருங்க. இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும்படியாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, லூக்கா 15:18-20 வசனத்தை வாசனம். நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை. உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இது மூன்றாவதாக என்ன சொல்லப்படுகிறது? நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும்? எந்த சூழ்நிலையிலிருந்து குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்னது? குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன். என் அப்பா அம்மா விட்டு போக மாட்டேன். என்னதான் எனக்கு வேலைகளோ மற்ற காரியங்களோ இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா என் வீட்டுக்கு வரதான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன் குடும்பத்தை விட்டு நீ எவ்வளவு நேரம் வெளியே செலவிடுகிறாயோ அதெல்லாம் உன்னை வஞ்சிக்கிறது என்பதை கவனித்துக்கொள். இங்கே உன்னை கண்டிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. இங்க உன்னை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல தாய் உண்டு. இங்க உன்னை கட்டி எழுப்பக்கூடிய ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கக்கூடிய மூப்பர்கள் உண்டு. உன் தாய் உண்டு, உன் தாயார் உண்டு, தகப்பன் உண்டு, உன் பாட்டி உண்டு, தாத்தா உண்டு. கர்த்தருக்குள்ள பக்தியாய் வளர்த்த பிள்ளைகள் உண்டு. இந்த குடும்பத்தை விட்டு, இந்த பாதுகாப்பை விட்டு நாம வேறொரு பாதுகாப்புக்குள்ள போக கூடாது. அப்ப இன்னைக்கு குடும்பத்தை விட்டு தூரமா போறவங்க, எந்நேரமும் வெளியே சுத்துற ஆட்களை நீங்க பாருங்க, நல்லா கவனித்து பாருங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியாது. ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தையும் நீங்க பார்க்க முடியாது. மாறாக நீங்க குடும்பத்தோட அட்டாச் பண்ணி பாருங்க, குடும்பத்தோடு பேசுங்க. கூடும்போது சண்டை இழுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவங்களை தியானிக்கதா பேசுங்க.
அதுக்குரிய காரியங்களை பேசுங்க, கர்த்தரை பத்தி பேசுங்க. அவர் எப்படி துதிக்கலாம், எப்படி இன்னும் ஆராதிக்கலாம், எப்படி உண்மையா இருக்கலாம், எப்படி இன்னும் உத்தமமா இருக்கலாம், எப்படி இன்னும் ஒரு தேடலாம், எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம கர்த்தருக்காக செய்யலாம்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியத்தை பேசுங்க. நம்ம குடும்பத்துல இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கு பாருங்க. இதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய குடும்பத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியம். இப்ப குடும்பத்தை விட்டு நம்ம போகும்போது நாம ஆவிக்குரிய ஒரு ஐக்கியத்தை நம்ம இழக்கணும். இந்த சகோதரன் அப்படிதான் இழந்துட்டார். நல்லா யோசிச்சு, குடும்பத்தை விட்டு, தன் தகப்பனை விட்டு, தன் அண்ணனை விட்டு போனா எல்லாத்தையும் இழந்து. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பம் என்பது உங்களுக்கு ஒரு தேவை, குடும்பம் என்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, குடும்பம் என்பது உங்களுக்கு பாடசாலை, குடும்பம் என்பது உங்களை கட்டி எழுப்புகிற முதல் கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட ஒரு காரியம் அமைப்பு. அல்லேலூயா. இந்த குடும்பத்துல இருந்தா கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். அதனால குடும்பத்துல நிலைத்திருக்க பாருங்க. அப்பாவோட நல்லா பேசுங்க, அம்மாவோட நல்லா பேசுங்க, ஐக்கியமா இருங்க. அப்பாக்களும் அம்மாக்களும் பிள்ளைங்களும் நல்ல சகோதரனாக சகோதரியாக பாவித்து நடங்க. வேதம் சொல்லுகிற ஏன் அவர் ஒருவனை படைத்தார், உங்கள் மூலமா ஒரு பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்ப என் சந்ததியை நான் பக்தியா நடத்துறேனா, என் சந்ததி நான் பரிசுத்தமா நடத்துறேனா, என் ஏசப்பா என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? யோசித்து பாருங்க. பெற்றோருக்கு அந்த கடமை இருக்கு. பிள்ளை எப்படி போனாலும் விட்டுறது இல்ல, மகன் எப்படி போனாலும் மகன் எப்படி போனாலும் அப்படியே விட்டுறது இல்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் கர்த்தர் கேட்பார், என்ன சொல்லுவீங்க? அப்ப நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள பயபக்தியா நடத்தணுங்க. அந்த பயபக்தி தான் அவன் பாபிலோன்ல போனா கூட நிலைத்து நிற்க முடியும். அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தர் அவன் தகப்பனிடத்துல கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய காரியம் அவனுக்கு எங்க பிரயோஜனப்பட்டு தெரியுங்களா? அவன் அடிமையா போன அந்த எகிப்து தேசத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவனுக்கு உதவியா இருந்தது. கீழ்ப்படிதலை காத்துக்கொள்ள, தேவனுக்கு பயந்து நடக்க அவனுக்கு உதவியா இருந்தது. குடும்பம்னா அதை தான் கற்றுக் கொடுக்கணும், குடும்பம்னா அதை தான் பேசணும். கர்த்தரை பற்றி பேசி பாருங்க, கர்த்தருடைய காரியங்களை பற்றி பேசி பாருங்க. அது போகிற இடமெல்லாம் அவனுக்கு தீபமா இருக்கும். உன் கால் வலைக்கு சிக்காதபடிக்கு உன்னை காத்துக்கொள்ளும். அதனாலதான் வசனம் சொல்லு, வழியெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க குடும்பத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்களேன். உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்த ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு வைராக்கியம் பாருங்க, மற்ற விஷயத்துக்கு கர்த்தருடைய காரியத்துல வைராக்கியமா நில்லுங்க. இன்னைக்கு அதை செய்யும் போது, அந்த தீர்மானம் பண்ணும் போது கர்த்தர் நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஆதியாகமம் 29:18 எடுங்க. 36ஆம் பக்கம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்துல 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான்காவதாக நாம் ஒரு தீர்மானம் என்ன? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஏற்ற ஒரு துணையை கொடுக்கும் வரைக்கும் நான் எந்த சூழ்நிலையிலும் நானாக ஒரு துணையை தேர்வு செய்வது, நானாக ஒரு தனிப்பட்ட சகோதரன் மேலேயோ தனிப்பட்ட சகோதரி மேலேயோ ஒரு பிரியம் வைப்பது இன்றைக்கு கூடாத காரியமா இருக்கணும். நம்ம செய்ய கூடாத காரியமா இருக்கணும். அதை நம்ம தடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு என்று வைத்த துணை வரும் வரைக்கும், கர்த்தராலே நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட துணை வர வரைக்கும் நாம பார்க்கிற யார் மேல நம்முடைய கண்கள் என்ன பண்ணக்கூடாது? இவன் எனக்கு பிரியமா இருக்கக்கூடாது, இவள் எனக்கு பிரியமா இருக்கக்கூடாது. பாருங்க, அந்த வசனம் பண்ணும்போது முடியும் போது என்னாச்சு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பிரியமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முடியும் போது என்னாச்சு? அடிமைத்தனமா முடிஞ்சது. பாத்தீங்களா? அந்த வசனத்திலே இருக்கு பாருங்க. 7 வருஷம் அவன் என்ன பண்ணான்? ஆமா, சத்துரு 7 வருஷமா உட்கார வச்சான். இவன் தீர்மானம் பண்ணது 7 வருஷம். ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு? 7 14 வருஷமா ஆகி போச்சு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் இந்த விஷயத்தை கடிந்து கொள்றார். நீங்க ஓசியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா என்ன, ஒரு பொம்பளைக்காக ஒரு பொண்ணுக்காக நீ போய் 14 வருஷம் அடிமையா இருக்கியாடா அப்படின்னு அவனை கடிந்து கொள்ளுகிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்குன்னு ஒரு துணையை வச்சிருக்காரு, அவர் கரத்துல இருக்கு. அந்த துணை வரும்போது, அதை நீ மணக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில அது சந்தோஷமும் சமாதானமா இருக்கும், இன்பமா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. நீங்களா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது யாக்கோபுடைய வாழ்க்கையில 14 வருஷம் மீன்ஸ். அல்லேலூயா. 14 வருஷம் அடிமை ஆயிட்டான், ஏமாற்றப்பட்டான். அவனோட வாழ்க்கையில அந்த 14 வருஷம் சரித்திரத்தை நீங்க பிரிச்சு பாருங்களேன். அவன் எந்நேரமும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருந்தான், தன் மாமனால ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருந்தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னவன் ஏமாத்தினான், ஆடை இந்த ஆடை கொடுக்குறேன்னு சொன்னான், இந்த ஆடை ஏமாத்தினான், கூலியை ஏமாத்தினான். ராத்திரி பகலும் பனியிலும் மழையிலும் நினைச்சு வேலை செஞ்சு எல்லாம் உழைப்பு வீணா போச்சு. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை தவிர வேற விஷயத்த நாம கவனம் செலுத்தணும். நாமளா ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணலாம்.
அது நமக்கு வாழ்க்கையில அடிமைத்தனத்தை கொண்டு வரும், ஏமாற்றத்தை கொண்டு வரும். ஏன் நம்ம லாஸ்ட் டைம் கூட உருவாச கூட்டத்துல பார்த்தேன், என்ன சொன்னோம்? சிம்சோன் கண்ணுக்கு ஒரு சகோதரி பிரியமா இருந்தான். வசனம் என்ன சொல்லுது? அந்த சகோதரி நிமித்தம் தான் அவனுக்கு பெரிய சேர்க்கை யுத்தமே தொடங்கிச்சு. அல்லேலூயா. யுத்தம் ஸ்டார்ட் ஆகிற இடம் எங்க பாத்தீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்கணும், நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோன்றது கவனிக்கணும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நாம இந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதே போல யாக்கோபுடைய மகளை ஒன்றை வசனம் சொல்லுது, அவன் சிநேகம் பண்ணதுனால வந்த விளைவு என்னாச்சு? அவன் மொத்த அந்த சினேகா பட்டணமே என்ன ஆகி போச்சு? சீக்கியம் பட்டணமே ராத்திரியோட ராத்திரியா ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானது. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும், எனக்குன்னு கர்த்தர் ஒரு துணை வச்சிருக்காரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காரு. அவர் கொடுக்கிற வரைக்கும் அந்த சமாதானமான வாழ்க்கை, அந்த சந்தோஷமான வாழ்க்கை, அந்த விடுதலையான வாழ்க்கை, உயர்த்துகிற அந்த வாழ்க்கை, அந்த துணை கிடைக்கிற வரைக்கும் நான் யார் மேலும் என் பிரியத்தை நான் வைக்க மாட்டேன், என் கண்களை என்னையும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி நாம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசியாக நாம வாலிபர்களாக நம்ம எழுந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம், சங்கீதம் 119:9 வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. மூன்றாவதாக வாலிபர்களாகிய நாம, சபையோராக நாம எழுந்து இந்த வருஷத்துல செய்ய வேண்டிய காரியம் என்ன? காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. அப்ப என்ன காத்துக்கொள்ளணும்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, வாலிபன் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீ கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. வேதத்தை நல்லா வாசிங்க, வேதத்தை நல்லா தியானம் பண்ணுங்க. சபையில கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நல்லா உங்க வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. இந்த வார்த்தையில எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி இங்க கேட்கும் போதும் பயபக்தியோடு கேளுங்க. வசனத்தை காத்துக்கொள்ள பழகுங்க. ஏன்னா சத்ருவானவன் உங்களுக்குள்ள அந்த வசன கிரிய செய்யாதபடிக்கு அதை எடுத்து போடுவதற்கு அவன் என்ன பண்றான்? காத்துக்கிட்டே இருக்கான். வழியருகே விதைக்கப்பட்ட அந்த விதை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் கேட்டு ரட்சிக்கப்படாதபடிக்கு சத்ருவான என்ன பண்ண? பறவைகள் அந்த விதையை வழி அருகே இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து போட்டுச்சு. அது போல உங்க வாழ்க்கையில உங்களை ரட்சிக்கிற வசனம், உங்களை உயிர்ப்பிக்கிற வசனம், உங்களோடு பேசுகிற வசனம், உங்களை ஆசீர்வதிக்கிற வசனங்கள் வெளிப்படும். நீங்க வேதம் வாசிக்கும் போது வெளிப்படும், செய்தியை கேட்கும் போது வெளிப்படும். அதனால வசனத்தை காத்துக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு வழிகாட்டும், அது உங்க கால்களுக்கு தீபமா இருக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில அந்த வசனத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டு நடக்க பழகி பாருங்களேன். இந்த வார்த்தை உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், உங்களுக்கு உயர்த்தும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லி அந்த வார்த்தை தான் இயேசப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா யாரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம்? ஏசப்பாவை பிடிச்சுக்கிட்டீங்க. அல்லேலூயா. நீங்க ஏசப்பாவோட நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அல்லேலூயா. அப்ப காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ளணும்? வசனத்தை காத்துக்கொள்ளணும். யோசுவாவை போல, தாவீதை போல வசனத்தை காத்துக்கொள்ளணும். இரண்டாவதாக பரிசுத்தத்தை நாம காத்துக்கொள்ளணும் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோசுவா எப்படிப்பட்டவனா இருந்தான், அந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனா இருந்தான், இன்னைக்கு நாம அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நம்ம தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிற பரிசுத்தர், மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம். இருதயத்துல பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவ பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரையே தொழுது கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறார் என்பது வசனம் சொல்லுகிறது. யோசனை பண்ணிப்பாங்க. அப்ப இன்னைக்கு பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்றோமா? பரிசுத்தத்தை எங்க கோட்டை விட்டுறோமா? யோசனை பண்ணி பாருங்க. சபையில இருக்கும்போது பரிசுத்தம் பரிசுத்தம், ஜபன் வரும்போது பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லிட்டு வீட்டை விட்டு அப்படி போனவுடனே பரிசுத்தம் எங்க போயிருக்கு? இன்னைக்கு பரிசுத்தை காத்துக்கொள்ள வைராக்கியம் பாராட்டணும். மூன்றாவதாக அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை யாருக்காகவும் இழக்காதீங்க, எதுக்காகவும் இழக்காதீங்க, அற்பமான காரியத்துக்கு இழக்காதீங்க. சவுல் அப்படிதான் பண்ணா. ஆடுகள் மேல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை காட்டிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் ஆடுகள் மாடுகள் மேல அவன் பறந்தது. அதனால அவன் அபிஷேகத்தை இழந்து போயிட்டான். ராஜ்யபார அபிஷேகத்தை இழந்து போயிட்டான். சிம்சோனும் அதேதான். கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு எத்தனையோ காரியங்களை செய்ய தேவன் திட்டமிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய பார்வை வேறு பக்கம் திரும்பினதுனால கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்து போனான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம இன்னைக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்றோமா? பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்றோமா? இல்ல பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? முன்னில இருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் உனக்கு போதிக்கன்னு சொன்னாரு. அந்த அபிஷேகம் உனக்கு விசேஷித்தவனா மாற்றும்.
அந்த அபிஷேகம் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். அந்த அபிஷேகம் உனக்கு வாசலை திறக்கும். அந்த அபிஷேகம் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். ஆனா அந்த அபிஷேகத்தை அற்பமான காரியத்துக்கு இழந்துடாதீங்க. அற்பமான காரியத்தை இழந்துடாதீங்க. உலக காரியத்துக்கு இழந்து போகாதீங்க. காத்துக்கொள்ள வைராக்கியம் பாராட்டி கற்று சொல்றார். கடைசியாக உங்க அழைப்பை மறக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்த ஒரு அழைப்பு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. சில பேரை பாடகர்களா அழைத்திருக்கிறார், சில பேர் ஆராதனை நடத்துறவர்களா அழைத்திருக்கா, சில பேர் இசைக்கருவி வாசிக்கிறவர்களா அழைத்திருக்கா, சில பேர் சுவிசேஷகராக, சில பேர் மேய்ப்பராக, சில பேர் தீர்க்கதரிசிகளாக. இப்படி கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமான ஜெப வீரர்களாக சில பேர் வச்சிருக்காரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் அநேகத்தின் பேர்ல அங்கீகாரம் வைப்பார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. 2 தாளந்து உள்ள உண்மையா இருந்தா அவன்கிட்ட என்ன போச்சு? இன்னும் கூட போச்சு. 5 தாளந்து உள்ள உண்மையா இருந்தா அவன்கிட்ட என்ன போச்சு? இன்னும் அடிசலா போச்சு. நீங்க கொஞ்சம் கொடுத்த ஒரு காரியத்தை, பாடுற காரியத்துல உண்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு ஆராதனை ப்ரமோஷன் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க ஆராதனையில உண்மையா இருந்து பாருங்களேன், உங்க ஆண்டவர் ஊழியக்காரனா ப்ரமோஷன் பண்ணுவா. அல்லேலூயா. நீங்க ஊழியத்துல உண்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு வல்லமே ப்ரமோஷன் கொடுப்பாரு. நீங்க வல்லமையில உண்மையா இருந்து போறீங்க, ஆண்டவர் இன்னும் தீர்க்க தரிசன காரியத்தை கொடுப்பார். நீங்க இன்னும் தீர்க்க தரிசனத்துல உண்மையா இருந்து பாருங்க, அவரோடு கூட சஞ்சரிக்கிற பாக்கியத்தை கொடுப்பார். அப்புறம் அவர் நித்தியத்துக்கு எடுத்து போடுவாங்க. அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியம். அப்ப இன்னைக்கு காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் வசனத்தை காத்து, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். உங்க ஸ்தானத்தை, அழைப்பை காத்துக்கொள்ளுங்க. இந்த 3 காரியம். 1 பணிவிடை செய்யணும், 2 தீர்மானம் பண்ணணும், 3வது காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் போன நியூ இயர் அப்ப நம்ம என்ன ஒரு உறுதிமொழி ஏற்றோம்? எல்லாரும் என்ன உறுதிமொழி ஏற்றோம்? பழைய ஏற்பாடு செய்தியை கேட்டு இனிமே நாம் இப்படிதான் நடப்போம் சொல்லி ஒரு உறுதிமொழி ஏற்றோம். அதே போல எல்லாரும் கையை ஏசப்பா முன்பாக வைங்க. ஏசப்பாவோட ஒரு உடன்படிக்கை. எல்லாரும் கையை வைங்க. வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய வைத்து எத்தனையோ ஆசீர்வாதத்தை தேசத்துல கொண்டு வந்தார். நீங்க கர்த்தர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்க உடன்படிக்கை செய்வோமா? எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. எல்லாரும் கரங்களை நீட்டி நான் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்க. ஏசப்பா, இந்த வருஷத்துல நான் எழும்பி உமக்கு பணிவிடை செய்வேன் ஏசப்பா. உங்களுடைய ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்வேன் ஏசப்பா. என் குடும்பத்துக்கு பணிவிடை செய்வேன் ஏசப்பா. நான் இந்த வருஷத்துல எழும்பி தீர்மானம் பண்ணுவேன் ஏசப்பா. இந்த சூழ்நிலை விட்டு உம்மை விட்டு போக மாட்டேன் ஏசப்பா. உலகத்தால் கரைப்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வேன் ஏசப்பா. என் குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டேன் ஏசப்பா. தேவன் கொடுக்கும் துணை வரும் வரைக்கும் நான் என்னை காத்துக்கொள்வேன் ஏசப்பா. 3வதாக எடுக்க வேண்டிய காரியம், காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் சொல்லுங்க. காத்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க. வசனத்தை காத்துக்கொள்வேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. அபிஷேகத்தை காத்துக்கொள்வேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. எனக்கு கொடுத்த அழைப்பை காத்துக்கொள்வேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நீங்க கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கீங்க, கர்த்தருடைய சமூகத்துல செய்திருக்கீங்க, ஆவிக்குரிய காரியத்தை செய்திருக்கீங்க. கர்த்தரை கேட்டிருக்கிறார், நாமும் கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையில உண்மையாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான சிறப்பாசிரியர்கள் என்பதாக வந்து இறுதி ஜபத்தை ஏறெடுக்க போறாங்க. வாலிப பிள்ளைகள் விசேஷமாக ஒரு நாட்களிலே கர்த்தர் இன்னும் வல்லமையாக இருக்க பயன்படுத்தும்படியாகவும் கர்த்தர் அருமையான மகன் ஜெபிக்கும் போது இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கடைசி ஜபத்துக்கு நேராக நம்முடைய தலையை தாழ்த்துவோம். வருஷத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஏசப்பா தந்த நாமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு கோடான கோடி நன்றி. விசேஷமாக நம்முடைய வாழ்ந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இந்த நடத்தின ஒரு சிறப்பான ஞாயிறு ஆராதனை கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி. வாழ வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே விதமாக யோவான் எழுதின ஒரு அருமையான சுவிசேஷத்தில், வாலிபர்களே, நீங்கள் சாத்தானை ஜெயித்ததினாலும் தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதுனாலும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை.
ஆம், நம்முடைய பிள்ளைகள் வருகிற நாளிலே சத்துரு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் ஜெயிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றும்படியாக அக்னி ஜுவாலியாய் நம்முடைய பிள்ளைகள் எடுத்து பிரயோகப்படுத்த உண்மையாகவே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனி ஜெபத்துல ஜெபிப்போம். நிச்சயம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையுள்ளவர்களாக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. இயேசுப்பா, கோடான கோடி நன்றி. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை ஒருவரை மகிமைப்பட்டீரே, உமக்கு நன்றி. துவங்குகிறவர் நீர், முடிக்கிறவர் நீர் என்கிற வசனத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறதே, கோடான கோடி நன்றி அப்பா. இந்த முதல் ஞாயிறு ஆராதனையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை நாங்கள் எடுக்க நீ அருமையான செய்தியை கொடுக்கிறே, உமக்கு நன்றி. அதை மனதில் ஆழமாய் பதிந்திருக்கிறது அப்பா. வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே கேளுங்கள் என்கிற வார்த்தையின்படியாக இந்த வேதத்தை நாங்கள் இருதயத்துல பதித்து அதன்படி வாழ கிருபை செய்ய வரப்போற நாட்டில் எங்கள் மூலியமாக, ஊழியங்கள் மூலியமாக நீ ஒருவரை உயர்ந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுத்து விட்டோம். நீ பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். நீ அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மனமாகவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.